கெடுத்தது அந்த அக்கா. இந்த அக்காவை கெடுத்தது இந்த அக்காவா? அந்த அக்காவை கெடுத்தது நானு. அப்ப உனக்கோண்டி ஒரு முகரை ஏறி கிடக்கணுமா? ஏய், என்னை கெடுத்தது அவ. அதான் புள்ள ரொம்ப அடி வாங்கி லொபக்குன்னு கிடக்குது. யாரு புள்ள வளைஞ்சு நிக்குதம்மா, தெரியலையா? இப்படி எல்லாம் நிக்குது. இங்க பாரியா, இந்த எல்லாரையும் கெடுத்தது இந்த புள்ள கிடக்குட்டியா? இந்த புள்ள தான். ஆமாமா, இத பேசிக்கிட்டு இருந்த இந்த புள்ள தானா? அந்த புள்ளையா? அதேதான். உன் தங்கச்சியா? வயசுக்கே வரலையா? போச்சடா, ஏதோ அட்டப்பொருக்குள்ள. யாரு? இங்க பாரியா, எங்களை மட்டும் கெடுக்கல, இந்த ஊர்ல உள்ள எல்லாத்தையும் கெடுத்துரும். கெடுத்துருமா? அந்த பிள்ளைக்கு வாய் அவ்வளவு அந்த பிள்ளை சின்ன வாய்தான்ப்பா. சின்ன பிள்ளையா? சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளையா? சின்ன பிள்ளை. இந்த பிள்ளை தான் வயசுக்கு வரலையா? வயசுக்கே வரலையா? ஏதோ குறைபாடு இருக்கு கேட்டுக்கலாம். நேத்துக்கெல்லாம் நேத்து விட்டாச்சு, அப்பயும் வர மாட்டேங்க. ஐயோ, பிள்ளைக்கு 13 வயசு ஆகுது. இங்க பாருங்க, அந்த குறைய கேக்குறதுக்கு தான் இந்த சாமி கிட்ட வந்திருக்காங்க பாருங்க. சாமியா? சாமிக்கு காலே இவ்வளவு பெருசு இருக்குதே. அவரோட கையில வச்சிருக்கிற வேலு இல்லனா என்னமோ கையில வச்சிருக்காரு, அது என்னது? ஒருமா ஆளு பார்க்கத்தான் உருவம் பெருசு, பாவம் ஒண்ணும் இல்ல, சும்மா. பாபு பாத்துட்டியா? அவர் வீட்டு ஜாமான பாத்தியா? அவர் கூட கரெக்டா சொல்ற, சிறுசுன்னு அப்படியே புடிச்சுக்கணும். பாபு புடிச்சா மனசு குழந்தை மனசுமா, மனசு குழந்தை மனசு இல்ல. இருக்கட்டும், பரவாயில்லையாமா? உன் தங்கச்சி வயசுக்கு வரலையா? அதுக்கு என்ன காரணம் யார்கிட்ட கேட்டீங்களா? அதுக்கு தான் சாமி கிட்ட கேட்கலாம்னு வந்திருக்கேன். நான் ஒரு ஐடியா சொல்லவா? என்ன ஐடியா? எங்கேயும் கிட்ட போகாத, இந்த ரோடு போக பெரிய சாமி கிட்ட வரம் கேட்டுட்டு வந்துடுறேன். சாமி எடுத்து உள்ள விட்டுரும், பாத்துக்க. பெரிய சாமி, ஒரே ஒரு வரம் கொடுத்துறீங்களா? இருக்கிறதுல என் தங்கச்சிக்கு தான் பெரிய குறையா இருக்கு, கொடுக்க முடியுமா முடியாதா? சாமி சொல்லுங்க, வைக்க முடியாங்க. சாமி கிட்ட போனா வந்துரும். சாமி கிட்ட போனா வந்துருமா? என்ன சாமி? சாமி பொறுமையா 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 பொறுமையா. அது ஆசாமி வச்சு ஏத்து, அப்படி ஏத்து. தூக்கம் கலந்துட்டா மண்டையில ஏற்கனவே மசுரை காணும். சாமி சாமி, இப்பெல்லாம் பண்ணலாமா? போவாத, அவர்கிட்ட போவாத. ஏன்னா நாளைக்கு அவர் மிராசு போவார். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன சொல்றாரு? எல்லாரும் இருக்காங்க, அந்த சைடு இருட்டா இருக்கு, அந்த சைடு போலான்னு கூப்பிடுறாரு. நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். யாரு? என் தங்கச்சி நல்லா இருக்கா, நல்லா இருக்கான்னு எந்த கட்டி இருந்தாரு. ஆனா இப்படி தனியா கூப்பிடுறாரு, இந்த மாதிரி புத்தி இருக்குன்னு எனக்கு தெரியல. அது இருட்டுல கூப்பிடுறாரு. இருட்டு பாப்பா பொம்பளை பிள்ளை. முரட்டு குத்து. அப்போ என்னது? இருட்டரை முரட்டு குத்து. என் தங்கச்சி வயசுல அமுக்கு ராஜா. தூக்குறா நீ, அமுக்கு ராஜா. தூக்குறா நீ, அமுக்கு ராஜான்னு ஒரு நன்மை நடக்கும். ஏது பாப்பா? இங்கயா? அப்பா பரவாயில்ல. அப்ப உங்க தங்கச்சி வயசுக்கே வரல. என்ன வயசுக்கு வரல நீ? ஆமா, நான் சொல்றேன். எப்படி? இந்த பாரு, மெயின் ரோட்ல அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் போக போய் அந்த சைடு தென்னை மரம் இருக்கும், தென்னை மரம் இருக்கும், இந்த சைடு பனை மரம் இருக்கும். பனை மரம் இருக்கும். நேரா இழுத்துட்டு போய் தென்னை மரத்தை விட்டுருங்க. விட்டுற பனை மரம் இருக்கா? ஆமா. உன் தங்கச்சி நல்லா கட்டி பிடிச்சி உருக்கு உருக்குன்னு ஏற சொல்லு. யார சொன்னா? இவ்வளவு பெருசு சிலாம்பு இருக்கு. ஆமா, புத்துக்கிட்டு வந்துரும். அப்படி வரலனா இருங்க, அப்படி வரலனா கவலைப்படாத. நம்ம மீசக்காரர் வானக்காரர் இருக்காரு. ஆமா, நம்ம மீசக்காரர் வானக்காரர் இருக்காரு. அவர் பையன் அந்த உட்கார்ந்துருக்காப்ல பத்தியா? யாரு? அவர்கிட்ட இழுத்துக்கிட்டு போய் அவர் நல்ல கிளம்பி இருக்குன்னு தெரியுது. யாரு? அவர் நல்ல கிளம்பி இருக்குன்னு தெரியுது. ஏன் எதுவும் புடிச்சு பாத்தியா? இல்ல எதுவும் புடிச்சு பாத்து வாங்க தம்பி, தம்பி வாங்க. உங்களை அசிங்கமெல்லாம் பேச மாட்டோம், வாங்க இங்க வாங்க. அவர்கிட்ட நேரா போய் உங்கள்கிட்ட வாங்க இருந்தா கொடுங்க சொல்லணும். ராக்கெட் வெடி இருந்தா கேட்டா 2 எடுத்துட்டு வந்து இந்த மண்ணுல சொருவி உன் தங்கச்சி நல்லா பிறந்து நிக்க வச்சு கொளுத்தி விட்டா அது பாட்டுக்கு சரசரன்னு போகும். அப்படி வரலன்னா அப்படி வரலன்னு இந்த பண்டை போட்டாங்க பத்தியா கோடாலி.